بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وبظلم من الذين هادوا حرمنا عليهم طيبات أحلت لهم وبصدهم عن سبيل الله كثيرا وأخذهم الربا وقد نهوا عنه وأكلهم أموال الناس بالباطل وأعتدنا للكافرين منهم عذابا عليما. لكن الراسخون في العلم منهم والمؤمنون يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك والمقيمين الصلاة والمؤتون الزكاة والمؤمنون بالله واليوم الآخر أولئك سنؤتيهم أجرا عظيما. صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, சூரத்து நிசாவுடைய 159வது ஆயத்து சென்ற ஒரு 3 வாரங்களுக்கு முன்னால் நாங்கள் படித்தோம். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அந்த ஆயத்தில் அல்லாஹ் சுட்டி காட்டுறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று சொல்லி யூதர்கள் சொல்லுகிறார்கள். அதை கிறிஸ்தவர்கள் நம்புகிறாங்க. அவங்க சொல்றாங்க நாங்கள் கொலை செஞ்சிட்டோம், இவங்க என்ன செய்றாங்க, அதை நம்புறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், وَقَوْلِهِمْ إِنَّا قَتَلْنَا الْمَسِيحَ عِيسَى ابْنَ مَرْيَمَ. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகன் ஈசாவை நாங்கள் கொலை செய்து விட்டோம். மசீஹ் என்று சொன்னா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு நிக்நேம், அதாவது புனைப்பெயர், பட்டப்பெயர் மசீஹ் என்பது. மசீஹ் என்று சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கும் சொல்லுவோம், தஜ்ஜாலுக்கும் சொல்லுவோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஃபித்னதி மஸீஹித் தஜ்ஜால். மஸீஹித் தஜ்ஜால். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மஸீஹ் என்போம், தஜ்ஜாலுக்கும் மஸீஹ் என்று சொல்லுவோம். ஒரே பேர் 2 பேர், ஒரே பேர் 2 பேர். மஸீஹ் என்ற அர்த்தம் வந்துட்டு தடாவக்கூடியவர். மஸஹ நினைச்சிட்டாரு, தடாவலாம். மஸஹ ஃபயம்ஸஹு அலா ரஅஸைஹி, தலையை மீது மசாஜ் செய்யும். தலையை தடாதி தண்ணியா நினைச்சி கழுவு இல்லை, என்ன செய்யணும், மசாஜ் செய்யும். கழுவினா நடக்கும், கழுவினா ஆகும். பொது குடும்ப கூடாதான், தலையை மசு தான் செய்யுது. ஸோ தலையை கழுவுறாரு, என்ன செய்யணும், குடும்பங்க இல்லை தண்ணி இருக்குது மாஷா அல்லாஹ், தலையை கழுவுவோமே. இதையும் கூட்டேலாது, எதையும் கூட்டலாது. நான் கழுவுறேன் என்ற கழுவினா அது கூடாது, மசூல் தான் செய்யும். என்ன சொன்னோம், மசூல் செய்ய சொன்னதை செய்யும். கூட்டோ மேடா குறைக்கோ மேடா. ஒருத்தர் குளிக்கிறாரு, பரதாட குளிப்போம், அல்லது ஆற்றில குளிக்கிறார், கடல்ல குளிக்கிறாரு, பொது செய்கிறேன் என்ற நீயத்தில் அப்படியே முங்கினாரு, பொது கூடுதாங்க, பொது கூடும். அப்ப மசூல் செஞ்சு விட மாட்டா, கழித்தா போடு பிரச்சனை. ஆனா நீங்க ஒன்றும் செய்யக்குள்ள என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யலாது. எப்பயுமே இபாதாத்துல செய்ய சொன்னதை மட்டும் செய்யுங்கோ, எதையுமே கூட்டமா. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எங்கட நாட்டில் எங்கட ஊர்ல ஒரு பழக்கம் இல்லை, இந்த மோசா மசாஜ் செய்யறது, அதாவது சாக்ஸுக்கு மேல மசாஜ் செய்யற பழக்கம். ஏன்னா நாங்க இருக்கிற இந்த நாடு வந்துட்டு சரியான ஒரு பிளெக்சிபிளான நாடு, அதாவது கூடும் இல்லை சூடும் இல்லை, கூடும் இல்லை, நாங்க சரியா இருக்கிறோம் சென்டர்ல. இப்ப நீங்க உதாரணமா இப்ப நீங்க வெளியில், அதாவது யூரோப்புக்கு போய் பார்த்தேன்னு சொன்னா -10 போகுதுக்கு, -10 -11 தான். -10ன்றது கிட்டத்தட்ட டீப் இந்த கூல் எப்படி இருக்கும். அந்த அந்த ஈக்ராக்களுக்கு இஸ்லாத்தில் ஒரு அனுமதி இருக்குன்னு சொன்னா அந்த ஆக்களுக்கு மட்டுமல்ல, யாருக்கும் இருக்குது. 3 நாளைக்கு என்ன செய்யணும், டிராவலராக இருந்தால் 3 நாளைக்கு மோசா போட்டுக்கொள்ளலாம், மோசா போட்டுக்கொள்ளலாம். ஊர்வாசியாக இருந்தால் 1 நாளைக்கு ஒருக்கா. உதாரணமாக மார்னிங் வேலைக்கு போகக்குள்ள சொக்ஸை போட்டுக்கொண்டு
அந்த மோசாவை நீங்க போட்டுக்கொண்டா உங்களுக்கு அடுத்த நாள் சுபகுக்கு தான் அதை கழட்ட வேண்டிய வரும். 24 hours உங்களுக்கு என்ன செய்யலாம், 24 hours போட்டது இதல்ல, 24 hours உதவு முடிஞ்சது இது. உதாரணமாக சுபகுக்கு போட்டீங்க, அடுத்த நாள் லொஹருக்கு தான் என்னாச்சு, உங்களோட உதவு பிரேக் ஆகிச்சுது. அடுத்த நாள் லொஹர் வரைக்கும் என்ன செய்யலாம், அதுல இருந்தா ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகும். அப்ப இதுக்கு கண்டிஷன் செய்யுது, சும்மா போடுறல்ல நிபந்தனைகள் இது போடுறதுக்கு. அப்ப ஆனா ஆச்சரியம் என்ன சொன்னா, அதுக்கு மசல் செய்யக்குள்ள என்ன செய்யணும், மசக்கத்தான் செய்யணும். மச என்ன செய்யணும், மசக்கத்தான் செய்யணும். கீழுக்கும் செய்யணும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒருத்தர் கீழுக்கு மட்டும் செஞ்சாரு கூடாது, மேல மட்டும் செஞ்சாரு கூடும், மேல மட்டும் செஞ்சாரு கூடும். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, லவ் கான தீனு பிர்ரஅய் லகான அஸ்ஃபலுல் ஹல்க் அஸ்ஃபலுல் குஃபி அவுலா பில் மஸ்ஹி. தீன் என்றது மனிதனுடைய புத்தியால்தான் நடக்கும் என்றிருந்தால் மோசாவுடைய கீழ்ப்பகுதி தான் மசூல் செய்ய தகுதியான பிளேஸ். இது புத்திய கொண்டுதான் தீன் என்றா எங்க மசூல் செய்யணும், கீழுக்கு. தீன் அது இல்ல, தீன்ன்றது செய்ய சொன்னதை செய்வோம், மேலதான் செய்யணும், மேல செய்வோம். ஏன் மேல செய்யணும், ஏன் என்று கேட்கல. நாங்க செய்ய சொன்னது செய்யறாங்க, சமஅனா வ அத்தஅனா சொன்னா வழிபட்டோம். அதுக்கு காரணம் இருக்கும், அது புத்திக்கு படும் படாமிக்கும், புத்திக்கு படும். ஆனா புத்திக்கு பட இல்லைன்னு சொல்லி அதை யாருக்கு நிராகரிக்கிறாங்க, செய்யத்தாமே. எவ்வளவு விஷயம் இருக்கு, அப்படி எவ்வளவு விஷயம் இருக்கு. ஏன் மகரிபுக்கு 3 தரணும், ஏன் மகரிபு டைமுக்கே தரணும், நோம்பு ஏன் ரமதான்ல மட்டும் பிடிக்கணும். நாங்க வச்சுக்கொள்ளும், உதாரணமாக நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் நோம்பு வந்துட்டு கனடால பிடிக்கிறாங்களுக்கு, பிரான்ஸ்ல கனடால பிடிக்கிறாங்க நோம்பு பிடிக்கிறாங்க, இந்த தட்டை எவரேஜ் 19 hours வரும், 19 மணித்தியாலம். இப்ப 19 மணித்தியாலம் எப்ப, இப்ப வந்தா மாஷா அல்லாஹ். சுபஹ் எத்தனை மணிக்கு, 7 மணிக்கு ஜமாத்து. சுபஹ் எத்தனை மணிக்கு ஜமாத்து, காலையில் 7 மணிக்கு. அசர் தொழுவாங்க மாஷா அல்லாஹ் 4:30 மணிக்கு, இஷா தொழுவாங்க 4:30 மணிக்கு. அப்ப இந்த கை மாற்ற மாற்ற நோவே எல்லாம். இஸ்லாம் என்றது உங்களோட கற்பனை அல்ல, அல்லாஹுடைய ஓடம், அல்லாஹுடைய ஓடம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இவங்க கொலை செஞ்சுட்டாங்க என்று சொல்லி இவங்க சொல்றாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்யல, வலக்கின் ஷுப்பிஹ லஹும், அவரை போல ஒரு ஆளை பிடிச்சு அவரை சீர்வேலை ஏற்றிட்டாங்க. அவரை போல ஒரு ஆள், குர்ஆன் அப்படியே சொல்லுது, வலக்கின் ஷுப்பிஹ லஹும் தஷ்பீஹ், அதாவது அவரை போல ஒரு ஆள் இவங்க பிடிச்சு. ஹதீஸ்கள்ல பல வகையான கருத்துக்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே சொன்னாங்க, என்ன போல ஒருவரை உங்களை மாற்றிக்கொள்வாரு, அவரைத்தான் இந்த யூதர்கள் கொண்டு என்ன செய்வாங்க, சிலுவையில் இடுவாங்க, இட்டாங்க. வமா கத்தலூஹு, நிச்சயமாக அவர்கள் அவர்களை கொலை செய்யவில்லை. யார கொலை செய்யல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்யல. வமா ஸலபூஹு, அவர்கள் அவர்களை இதுல சீல்வையில் ஏற்றவும் இல்லை, குரோஸ்ல ஏற்றவும் இல்லை. வலாக்கின் ஷுப்பிஹ லஹும் என்றாலும் PB 9430 PB 9430 வாகனங்கள் நிப்பாட்டக்கூடியவங்க கவனமா வாகனங்கள் நிப்பாட்டிக்கோங்க. சென்ற வாரத்துக்கு முன்னாலே இந்த ரோட்ல வாகனம் நிப்பாட்டி இந்த வாகனம் மட்டும் காணல, வாகனங்கள் லாக் பண்ணி என்ன செய்வோம், பள்ளிக்கிற பக்கங்களே போட்டுக்குள்ள பாருங்க, அங்க தூரத்தில் பார்க் பண்ணிட்டு வரதெல்லாம் என்ன செய்வோம், அவாய்ட் பண்ணிக்கிற ஆரம்பிச்சோம். வலாக்கின் ஷுப்பிஹ லஹும், அல்லாஹ் சொல்றான் அவர்களை கொலை செய்யல அவங்க, ஆனாலும் அவர்களை போல ஒரு ஆளை அவங்க பிடிச்சு கொண்டாங்க, அவரைத்தான் ஏற்றிட்டாங்க, இல்ல அவருக்குத்தான் ஆணி அடிச்சாங்க. ஆனா சொல்றாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, வ இன்னல் லதீன இக்தலஃபு ஃபீஹி, அவருடைய விடயத்தில் யாரெல்லாம் முரண்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, லஃபீ ஷக்கின் மின்ஹு,
அவர்கள் அந்த விஷயத்தில் சந்தேகத்தில் தான் இருக்கிறாங்க. மாலஹும் பிஹி மின் இல்ம், எந்த விதமான அறிவும் கல்வியும் அவர்களுக்கு அதுல இல்ல. இல்லத்திபா வன்னி, எண்ணத்தை தான் பின்பற்றாங்க. எதை பின்பற்றாங்க? எண்ணம். இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கும். வமா கத்தலூஹு யகீனன், உறுதியாகவே அவர்களை கொலை செய்யல. பல் ரஃபஅஹு அல்லாஹ், என்றாலும் அல்லாஹ் அவர்களை அவரின் பக்கம் உயர்த்தி விட்டார். யார் பக்கமாக? அல்லாஹ்வின் பக்கமாக உயர்த்தி விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க மிஅராஜுக்கு, போன சந்தர்ப்பத்தை மீட் பண்ணாங்க, சந்திச்சாங்க. யாரையா? 4வது வானத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சாங்க, சலாம் சொன்னாங்க. வகான அல்லாஹு அஸீஸன் ஹகீமா, நிச்சயமாக அல்லாஹ் நுணுக்கமானவன், நுட்பறிவுடையவன். அல்லாஹ் அவனுடைய விடயத்தில் கர்மத்தில் மிகவும் ஆழமான அறிவுடையவன். அவன் அப்படியான விடயத்துக்காக வேண்டி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மேல உயர்த்திருக்கிறான். கயாமத்துடைய அடையாளங்கள் ஒன்றுதான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கீழே வருவாங்க, தஜ்ஜால கொலை செய்வாங்க. தஜ்ஜால் என்றவன் எப்படிப்பட்டவன், வெளியாகிட்டானா இல்லையா, இருக்கிறானா இல்லையா என்றதெல்லாம் ஹதீசுகள், ஏராளமான ஹதீசுகள் தஜ்ஜாலை பற்றி வந்திருக்கிறது. ஒரு கண்ணுடையவன், ஒரு கண்ணுண்டா ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் எப்பயுமே 2 கண் இருக்கும். துனியா தீனா ரெண்டே பேலன்ஸ் பண்ணணும். தீனுக்காக வேண்டி துனியா விடுறதும் இல்லை, துனியாவுக்காக வேண்டி தீன் விடுறதும் இல்லை. அது தஜ்ஜாலியத். அதனால தஜ்ஜாலியத் எப்பயும் ரெண்டே பேலன்ஸ் பண்ணணும். உம்மக்காக வேண்டி மனைவி ஒன்றோம் இல்லை, மனைவிக்காக வேண்டி யாரையா உம்மா விட்டுறோம். இந்த கண்ணை கலட்டுற, இந்த கண்ணை கலட்டுறோம், இதை கலட்டணும், இதை கலட்டுற, இதை கலட்டுற இல்ல, ரெண்டும் வேணும். ஃபைட் ரெண்டுக்கு தான், ஃபைட் ரெண்டுக்கு தான், ரெண்டு நீக்கணும். உலகத்தில் ஒரு நாளும் ஒரு பக்கம் நீக்கிற தஜ்ஜால் என்றவன் ஒரு கண். இன்றைக்கு இந்த உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் மெட்டீரியல், ஆத்மீகம் தெரியா, பணம் தெரியும், தீன் தெரியா, பழிவாங்க தெரியும், மன்னிக்க தெரியா. அல்லாஹ் ரெண்டே சொல்லிக்கிறான், பழிவாங்கிறதேன்னு சொல்லிக்கிறான், மன்னிக்கிறதேன்னு சொல்லிக்கிறான். பழிவாங்கிறதுக்கு உதாரணம் இருக்குது, மன்னிக்கிறதுக்கு உதாரணம் இருக்குது. தாய மதிக்கிறதுக்கு உதாரணம் இருக்குது, மனைவியை மதிக்க உதாரணம் இருக்குது. ரெண்டே பேலன்ஸ் பண்றது. தீன் துனியா ரெண்டே பேலன்ஸ். துனியாவுக்காக தீன் ஒன்றும் இல்லை, அதே நோய். அதே நோய் கொஞ்சம் தீனுடைய எது குறித்தா இதெல்லாம் அழிஞ்சு போற துனியாவா, விட்டு போவோம், விட்டு போவோம் இல்ல, அழிஞ்சு போற நிச்சயம் தான். ஆனா கப்பல் போறதுக்கு தண்ணி வேணுமே, அதே போல தீன் படி வாழ என்ன வேணும், என்ன வேணும், துனியா வேணும். எதன்படி வாழ, எதன்படி வாழ, தீன் படி வாழ. கிதாபுல் ஜகாத், கிதாபுல் ஹஜ், கிதாபுல் புயூ, கிதாபுல் நிக்காஹ் எல்லாம் பேஸ் ஓட மெட்டீரியல் தான். மெட்டீரியல் இல்லாம ஜகாத் இல்ல, மெட்டீரியல் இல்லாம இல்ல ஜகாத் இல்ல. வருமா ஜகாத்து? நாங்க எல்லாரும் ஏழைகள், அஸ்ஹாபு சுக்கா வச்சோமே, ஜகாத் வந்து படிக்கவே தேவை. ஏன் நாங்க சொல்லுவோம், நாங்க யாரும் ஜகாத்து கொடுக்க தகுதியானாக்கள் இல்லப்பா. ஹஜ்ஜி பேசவானம், ஹஜ்ஜி வாஜிப் இருக்கிறோம். கல்யாணம் முடிக்கலுமா, கல்யாணம் முடிக்கலுமாங்க சொல்லுங்களேன். நோவே, பணம் இல்லாம கல்யாணம் இல்லை. அஸ்பாபுடைய உலகம் இது. இந்த கல்யாணம் முடிக்க சொல்லுவோம், இந்த கல்யாணம் முடிக்கிற வயசு வந்தா, வயசு வந்தா முடிக்கணும். குவாலிபிகேஷன் தேவையில்லை. என்ன குவாலிபிகேஷன்? ஆத்மீக ரீதியான குவாலிபிகேஷன். ஆத்மீகம் பார்க்கணும், லௌகியம் பார்க்கணும்.
ஸ்கில்ஸ் பார்க்கணும், ஸ்கில்லே பார்க்கணும். கல்யாணம் முடிக்க போறோம், மனைவிக்கு என்ன ஸ்கில் இருக்குது? சோறாட்டி தருவா? செய்யலுமா? அதை டிலிவரி பண்ணுவாக்கு எல்லாம் எல்லாம் மெச்சாகணும். மனைவிக்கு வீடும் இருக்கணும். மனைவிக்கு வீடும் என்னங்க வீடு சொல்லுவோம்? வீடு என்ன? தேம்பூச்சிக்கு வீடு கட்ட தெரியும், காகத்துக்கு வீடு கட்ட தெரியும். மனுஷனுக்கு வீடு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, நான் சொல்லல. கொழும்புல எங்கேயாவது காட்டுங்களாமா தேம்பூச்சி வீடு கட்டிருந்த? கொழும்புல தேம் பாணி தான் நீக்கும், என்னைக்காது என்னைக்காது தேம்பூச்சி வீடு வைங்க. ஏன் காரணம் சொல்லுவோம்? அதை பார்க்கணும்டா அம்மத்தே போகணும், அதை பார்க்கணும்டா அன்றாவதுக்கு போகணும், அதை பார்க்க வன்னி போகணும். ஏன் காரணம்? அது அதுக்கு தெரியும் இந்த என்வாயர்மெண்ட்ல எனக்கு பாணி கிடைக்காது. என்ன கிடைக்காது? என்வாயர்மெண்ட் வேணும். யாருக்கு தெரியும்? அது யாருக்கு தெரியும்? தேம்பூச்சிக்கு. நல்ல சோஸ் இங்க கிடைக்காது, சோஸ் கிடைக்காது. அது மலையில உச்சியில போய் உருகட்டுது, மரத்துல அந்த 2 இதுல போய் உருகட்டுது. மனுஷன் ரீச் பண்ணாத இடத்துல உருகட்டுது. ஏன் காரணம்? அதுக்கு தெரியும். அவுஹா ரப்புக இலன் நஹ்லி இலன் நஹ்லி அன் இத்தஹதி மினல் புயூத். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நாங்க தேம்பூச்சிக்கு சொல்லி கொடுத்தோம் இதெல்லாம். உங்க ஊட்ட நீ இங்கதான் பில்டப் பண்ணணும், இங்கதான் செய்யணும். ஏண்டா அங்கதான் சோர்ஸ் கிடைக்கும். காகத்தை மறுப காகம், காகம் எங்க வீடு இருக்கும்? சுபஹானல்லாஹ், ஆச்சரியமா? காகத்துடைய வீடு ஆச்சரியமானது. நாங்க விரல வச்சா மணிய முதிரும், ஆனா அதுக்கு வாழுது. அது மட்டும் வாழுதில்லை. அந்த எந்த பிராணி, எந்த பறவை? குயில். குயில் அதுல விட்டுட்டு போகும். ஏன்னா குயிலுக்கு அடகாக்க தெரியாது. அடகாக்கிறது என்ன? அந்த குயிலுக்கு வந்துட்டு அந்த முட்டைக்கு மேல் உட்கார்ந்து அத சூடாக்க தெரியாது. அப்ப என்ன செய்யும் என்றால், குயில் பறந்து வந்து எங்க முட்டை விடும்? காகத்துடைய கூட்டல முட்டை விடும். முட்டை விட்டு இவர் அடகாப்பார். இவர் நினைக்கிற முட்டை, யார முட்டை? காகத்துடைய முட்டை. இவர் அடகாப்பார். யார் அடகாக்கிறப்ப வளர்ந்து பெருசாக உள்ளதான் சத்தம் வித்தியாசமாயிருக்குது, தோட்டம் வித்தியாசமாயிருக்குது. அப்ப கொத்தி பணிய போட்டு. அப்ப இது வீடு யார் வீடு? காகத்துடைய வீடு. மிகவும் காகத்துடைய வீடு இருக்கு. மனுஷன் பேசி சேர இயலாத இடத்துல எந்த ஒரு மரத்திலையும் இப்படி அந்த இது கொப்புல வைத்து கட்டாது. ஒரு கொப்புல ஒரு பிராஞ்சில கீழே தான் கட்டும். அங்கனைக்கு யாருக்கு நடந்து போகல வரும்? யாருக்கு? கையால பிடிச்சோமே. இதெல்லாம் ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொரு பறவைக்கும் ஏண்ட ஊட்டை எப்படி கட்டிக்கொள்ளணும் என்ற நல்லா சொல்லி கொடுத்துக்கிறோம். இன்னும் ஒரு குருவிக்குது, அது சொல்ற தமிழ்ல சொல்ற நினைக்கிற, எனக்கு தமிழ் வருது இல்ல. என்னன்னு சொன்னா தூச்சினா குருவியா? ஒரு பறவை. அந்த பறவையில ஊட்ட பார்த்தா சுபஹானல்லாஹ், உள்ளுக்கு போற ஓட்டை இவ்வளவு நினைக்கு கனவு. பின்னுக்கு என்ன செய்யும்? பெரிய ஊடு. எவ்வளவு பிளான் என்று சொன்னா, இது எப்படி அப்பா இது செஞ்சு இந்த அறிவு எங்காவது கூட நல்லா கொடுத்தா. நாங்க நினைச்சோம் நாங்கத்தான் இதுல ஹைடெக் என்று சொல்லி. எங்கிட்ட ஹைடெக் எல்லாம் பாவித்தாலும் காகம் வீடு கட்டுறது, காகம் கட்டை கூடு கட்டை. ஆனா காகத்து கூடு கட்ட தெரியும், தேன்பூச்சி கூடு கட்ட தெரியும், தூக்கினா கூடு கட்ட தெரியும். நாங்க கட்டு உடனே நாங்க பார்க்கிறோம். எல்லா சலுகைகளும் எல்லா வசதியும் பக்கத்தில் இருக்கணும். ஆனா புள்ள வளர்க்கிற என்வாயர்மெண்ட் தான் யாரும் பார்க்கணும்.
போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல இருக்குது, மார்க்கெட் பக்கத்துல இருக்குது, ஸ்கூல் பக்கத்துல இருக்குது, வேற என்ன பீச் பக்கத்துல இருக்குது, வேற என்ன எல்லாம் பக்கத்துல இருக்குது. ஆனா அந்த இடத்துல புள்ள வர கேளுமா? ஊடு எங்க கட்டுறோம்? ஏன் தனி வீடு போகணும்? கபிலத்து நிக்காஹா சொன்னா தனி வீடு போங்கோ ஏன் தான் சொல்லுது? தனி வீடு கொடுக்க வசதி இல்லத்தி கல்யாணம் பிடிக்கோ மேலா? தனி வீடுண்டா நீங்க கொடுக்கவான சுவிப்பூடி போன மேலுக்கு கீழுக்கு அந்த என்ன ரூப் டாப் கார்டன் நிற்கும். அது இந்த ஊரு 4 கபருவார இடம், 4 கபருவார இடம். உங்களோட மனைவியிட கல்ச்சரலுக்கல்ல ஊடு உங்களோட கெப்பாசிட்டி யோசிச்சுக்கோங்க. மனைவி பெரிய பணக்காரி, நீங்க ஒரு சாதாரண மனுஷன். மனைவியிட ரேஞ்சுக்கல்ல ஊடு ஊடு யார ரேஞ்சுக்கு? யார்ட? கணவன் ரேஞ்சுக்கு. ஆனா சாப்பாடு அவட ரேஞ்சுக்கு. யார்ட? மனைவி ரேஞ்சுக்கு. அப்ப இது ஒவ்வொருத்தரும் பழகிக்கும். கொழுப்புலத்தான் நாங்க வாழணும், கொழுப்புளுக்கு தான் நீக்கணும் இல்ல. நாங்க பார்க்கணும் இந்த என்விரான்மெண்ட்ல எனக்கு இந்த பிள்ளைகளை எந்த கட்டுப்போக்குல வளர்க்கலுமா, எந்த கட்டுப்போக்குல வச்சுக்கொள்ளலுமா. இதுதான் வீடு. நான் நினைச்சுக்கிற ஒரு 2 நாளைக்கு இதை பத்தி பேசணும் சொல்லி வீட்டுக்குள்ளுக்கு பிராக்டிஸ் பண்ண வேண்டிய இஸ்லாம். ஒரு வீட்டுக்கு எப்படி போகணும்? எங்கட வீட்டுல போறேன், எந்த வீட்டுல போறேன், எப்படி போகணும்? நாங்க எந்த வீட்டுக்கு உங்களோட வீட்டுக்கு நீங்க போற எப்படி போகணும்? சும்மா போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் செல்ல வீட்டுல போயிட்டு சும்மா வீட்டுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் செல்ல உங்களோட ஊடாய் கேளும். அப்படிப்பட்ட அஸ்ஸலாமு அலைக்கும் தலாக்காக மாறோ மேலும். அப்படிப்பட்ட அஸ்ஸலாமு அலைக்கும் தலாக்காக மாறோ மேலும். வீட்டுக்குள்ள போறீங்க, மனைவிக்கு அவகாசம் கொடுங்க உங்களை வெல்கம் பண்றதுக்கு. இது ஹதீஸ். சலாம் சொல்லிட்டு போகணும். மாப்பட ரூமுள்ளுக்கு உம்மட ரூமுள்ளுக்கு போறதுக்கு அனுமதி கேட்டுக்கிட்டு தான் போகணும். ரூம் டு ரூம், ஹவுஸ் டு ஹவுஸ் இல்ல, ரூம் டு ரூம். இதெல்லாம் ரூட்டுள்ளுக்கு பிராக்டிஸ் பண்ணப்பட வேண்டிய இஸ்லாம். அல்லாஹ் மிகவும் அழகாக முறையாக எங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்திருக்கிறார். எங்கள் எல்லாம் இஸ்லாம் என்றது மிகவும் தெளிவான ஊடிப்படித்தான் அமைவோம். பிரைவசி, நான் அபார்ட்மெண்ட் தான் வாழ்றேன். ஆனா எனக்கு டவுட், இந்த வாழ்க்கை சரியா தெரியாது. சொல்லு, அபார்ட்மெண்ட் லைஃப் கூடுமா கூடாது? பிரைவசி இல்ல, அங்களையும் பார்க்கிறோம், இங்களையும் பார்க்கிறோம், எட்டையும் பார்க்கிறோம், சந்தும் பார்க்கிறோம். சம்டைம் லிப்ட்ல போகணும், தனிய போகணும், லிப்ட்ல போகணும், தனிய போகணும். சந்தர்ப்பம் ஷைத்தான் அமைச்சு தருவான். இஸ்லாம் எல்லாத்துக்கும் வழிகாட்டுகிறது. இஸ்லாம் எல்லாத்தையும் சொல்லி தந்திருக்கிறது. மிக அழகாக சொல்லி இஸ்லாம். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லித்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன, அவர்களை அல்லாஹ் உயர்த்திருக்கிறான். கயாமத்துடைய கிட்டமாக கூட அல்லாஹ் அவர்கள் எல்லாம் இறக்குவான். அவங்க இறங்குவாங்க, இந்த பூமிக்கு வருவாங்க. எப்படி வருவாங்கன்னு சொன்னா, நபியாக வரமாட்டாங்க. யாராக வருவாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்தாகத்தான் வருவாங்க. இந்த உம்மத்தில் ஒருவராகத்தான் வருவாங்க. உம்மத்தில் ஒருவராகத்தான் வருவாங்க. எப்படி வருவாங்க? ஹதீஸ்கள்ல மிக தெளிவாக அவர்களுடைய வருகையை பற்றி இப்படித்தான் வருவாங்க, இவ்வளவு காலம் தான் வாழுவாங்க, இதுதான் செய்வாங்க, தஜ்ஜாலை கொலை செய்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு மனிதர் தஜ்ஜாலோட வந்துட்டான்னு சொல்லி கதை வந்துச்சு. அப்ப கதை வந்த உடனே அங்கிருந்த சிலவங்க கொலை செய்ய போனாங்க. யாரையா? அந்த தஜ்ஜால. அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இயக்குஹு, அவர் இவராகத்தான் இருந்தாலும் பலம் துஸல்லத் அலைஹி,
அவரை கொலை செய்த பொறுப்பு உங்களுக்கு தரப்படல, அது ஈசாவுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அவருடைய வேலை அவர் செய்வார். நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால் பேலன்ஸ். ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு போகவான், ஒரு பக்கம் பார்க்கிறது தஜ்ஜாலியத், ரெண்டே பார்ப்போம், ரெண்டு பேலன்ஸ் ஆகும். வாழ்க்கையில் எப்பே பழகிக்கும் இந்த விஷயம். وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا, மோடரேட் தான சொசைட்டி. என்ன சொசைட்டி? மோடரேட். அதுக்கு இது கொண்டுவோம் இல்ல, இது கடவுள் இல்ல, ரெண்டே பேலன்ஸ் பண்ணுவோம், ரெண்டே பேலன்ஸ் பண்ணிக்கொண்டு போகணும். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜால் உலகத்துல வந்து ஒரு பக்கத்தை வளர்ப்பான், ஃபித்னாக்கள் கூடும், ஃபித்னாக்கள் பெருகும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த ஒரு முஅஜிஸா அற்புதம் தான் மஸீஹ். தலாஹுவா, இப்படி தலாஹுவா, ததாவினா நோய் குணமாகும், மெடிசினா தான். அப்படியே தலையை தலாவிட்டா தலையில முடி போச்சிடும். பார்வை இல்லையா, அப்படியே தலாவிட்டா பார்வை வந்துடும். மஸஹ, மஸூஸ் சொல்லுவாங்க. வெண்குஷ்டம், அல்லாஹ் யாரையும் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் யாரையும் பாதுகாக்கட்டும். வெண்குஷ்டம் நோயாளி அப்படியே தலாவிட்டா நோய் குணமாகும். கருங்குஷ்டம் அப்படியே நோய் குணமாகும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நோய்களை விட்டும் முழுமத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானா, ஆஃபியத்தான வாழ்வல்ல நசீபாக்குவாங்க. அப்படிப்பட்ட மக்களை கண்டா துஆ அளிக்கும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்ம பதலாக பிஹி வ ஃபضلني على كثير ممن خلق تفضيلا. மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவதிப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத் பறிக்கப்பட்டால் அவனுடைய பொறுமதி விளங்கும். ஒரு நிஅமத், ஒரு நிஅமத். எத்தனையோ பெற்றோர்கள் அல்லாஹ்வுக்கு பொறுமை நசீபாக்கட்டும், ஆஃபியத்தை நசீபாக்கட்டும். குழந்தைகளுடைய நோயினால கஷ்டப்படுறாங்க, குழந்தைகளுடைய நோயினால கஷ்டப்படுறாங்க, வருஷக்கணக்கில் கஷ்டப்படுறாங்க, வருஷக்கணக்கில் கஷ்டப்படுறாங்க. ரத்தம் தண்ணி ஆகுது. என்ன சொல்றீங்க? பிளட் கேன்சரா? என்ன சொன்ன? இப்ப கிழமை பொறுக்க ரத்தம் ஏற்றும். ஒரு பக்கம் டைமிங், ஒரு பக்கம் பணம், ஒரு பக்கம் கஷ்டம். ஆபியத்தான வாழ்க்கைக்கு துவா கேட்கறது யாரும் மறக்கவா? என்ன வாழ்க்கைக்கு? ஆபியத்தான வாழ்க்கை. துஆக்களுடைய அர்த்தத்தை விளங்கி பாடமாக்கும். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா வல் முஆஃபாத அத்-தாயிம ஃபித்-தீனி வத்-துன்யா வல் ஆஹிரா. யா அல்லாஹ், மன்னிப்பை கேட்கிறேன், ஆரோக்கியமான வாழ்வை கேட்கிறேன், ஆரோக்கியமான வாழ்வை நிரந்தரமாக கேட்கிறேன். நிரந்தரம் ஆபியத், நிரந்தரம் ஆபியத்தை அல்லாஹ் கேட்க. குறவுள்ள மக்களை கண்டா என்ன செய்ய வேணும்? சொசைட்டி ஒரு பழக்கம் உண்டு, கெட்ட பழக்கம். அது பொதுவாக மேற்கத்திய நாட்டவர்களை பாராட்டோட வந்த விஷயத்தில் அங்கவீனர்களாக அல்லது டிசேபிள், அவங்களுக்கு என்ன வார்த்தை? வேற வார்த்தை, புது வார்த்தை உண்டு, அவங்களுக்கு வேறொரு புதிய ஒரு வார்த்தை. அதாவது வேறொரு துறையில் அல்லாஹ் அவளுக்கு கொடுத்திருப்பான். டிஃபரெண்ட் அவைலபிள், டிஃபரெண்ட் ஏபிள். அதாவது வித்தியாசமான முறை அல்லாஹ் இந்த பார்வையை கொடுக்க இல்லைன்னா மெமரியை கொடுத்திருப்பான். அவனுக்கு பார்வை இல்லை, ஆனா என்னைக்கும் நல்ல மெமரி. ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்ப இருக்கக்கூடிய இந்த வருஷம் அரபாவுடைய ஹுத்பாவுதினவர், அரபாவுடைய ஹுத்பாவுதி ரெண்டு கண்ணும் இல்லை, டிஃபரெண்ட்லி ஏபிள். அவங்களுக்கு அவங்க என்ன செய்யலாம்? ஒன்று இல்ல, ஆனா ஒன்று கிடைச்சி. அல்லாஹ் நீதமுடையவன், இதை கொடுக்கல, அதுக்கு சேர்த்து பிளஸ் இன்னொரு கொடுத்துருவோம். விஷயம். அப்படியான குழந்தைகள் எங்க சொசைட்டில நியாயமாயிக்கிறாங்க, நியாயமாயிக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாரும் ஹவுஸ் அரெஸ்ட், இவங்களை சொசைட்டி கொண்டு வர, சொசைட்டிக்கு கொண்டு வர.
இவங்க கட்டாயம் சொசைட்டிக்கு கொண்டு வரணும், இவங்க சமூகத்துக்கு வரணும். ஏன் காரணம் என்றால் ஒன்றை நாங்க அவங்களையும் ஒதுக்கி வைக்க மாட்டோம். நீங்களும் எங்க சொசைட்டியில் ஒரு ஆள், உனக்கும் சொசைட்டியில் ஈக்குவல் பங்கு இருக்குது. இரண்டாவது, மற்றவங்களுக்கு ஒரு இபரத், மற்றவங்களுக்கு ஒரு படிப்பினை. பொதுவா பாருங்க பாப்போம், நான் ஒரே சொல்றது, ஒரே யோசிக்கிறத. அப்ப ஒரு இடத்துல ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்திருக்கிறாங்க, ஒரு அஃபிலியேஷனுக்கு லண்டன் கோர்ஸ் அந்த அங்குள்ள இன்ஸ்டிடியூஷன் கோர்ஸ் இவங்க இங்க நடத்துறதுக்கு அப்ளிகேஷன் கேட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, இப்படிப்பட்ட இன்ஸ்டிடியூஷனா இருக்கணும், எல்லாம் போட்டிக்குது. அப்ப கடைசியா வந்தாங்க, இப்ப டாக்குமெண்ட் அனுப்பி எல்லாம் காசையும் கட்டுறதுக்கு ஆயிரம். அப்ப வாராங்க, இடத்தை பார்க்கறதுக்கு வாராங்க. இங்க வந்து பார்த்தா இந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்குது 2ஆம் மாடி, 2ஆம் மாடி இருக்குது. முதலாவது கேள்வி எல்லாம் கேட்டு போட்டு இருந்தாங்க, டிஃபரண்ட்லி ஏபிளா அந்த மக்கள் இங்க எப்படி வருவாங்க? வீழ்ச்சியா வரலாமா? லிப்ட் இல்ல, கடைசிக்கு கேன்சல், அது கொடுக்கல, அப்ளிகேஷன் கொடுக்கல. ஏன் காரணம்? இவங்களுக்கு உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஏன் இவங்களை ஒதுக்கி வைக்கிறீங்க? நான் உடனே யோசிச்சு இந்த வெள்ளவத்த பள்ளிக்கும் கிடைச்ச மாட்டானு சொல்லி, வெள்ளவத்த பள்ளிக்கும் கிடைச்ச மாட்டேன். ஏன் காரணம்? வீழ்ச்சியாரோடு வரையில பள்ளி உங்களுக்கு குறையல, அங்க மட்டுமல்ல, எல்லாருக்குமே படித்தானே, இங்கேயும் படித்தானே. இங்க பள்ளிகளுக்கு ஈரக்கு வந்தாலும் தூக்கிதான் ஒருத்தர் உங்களுக்கு. சுபஹானல்லாஹ், அந்த சொசைட்டியில் ஒரு பெட் லாபம் இருக்கு. எங்கே ஒரு கார் பார்க்கிங் போடக்குள்ள அந்த இடத்துல 3-4 பார்க்கிங்க்கு எந்த பார்க்கிங் அவங்களுக்கு டிஃபரன்ட்லி ஏபிள் பார்க்கிங் போட்டு மார்க் போட்டு வச்சுக்கோங்க. அந்த பார்க்கிங்ல யாராவது ஒருத்தர் பார்க் பண்ணினா ஃபைன் 4 டைம் கூட, $20 இருந்தா $80. அது அவங்கள பார்க்கிங், யார பார்க்கிங்? அவங்களும் பார்க்கிங். இது அவங்களுக்கு அந்த நாடு கொடுத்த உரிமை, ரைட். சுபமாக போனாலும் நீக்குவது, ஸ்கூலுக்கு போனாலும் நீக்குவது, பள்ளிக்கு போனாலும் நீக்குவது. எனக்கு இப்ப ஞாபகம் இருக்குது, மதரசா இருக்கிற காலத்தில், நான் மதரசா இருக்கிற காலத்தில் ஒருத்தர் வந்தார் கனடால இருந்து, ஒரு இன்டலெக்சுவல் அதெல்லாம் பார்த்துட்டு சொன்னார், அவங்களோட காப்பாட் போடக்குள்ள டிசேபிளுக்கு சேர்த்து போடு போட்டாங்க. அது எவ்வளவு ஒரு அந்த சமூகம் எங்களோடு உள்ளவங்க, எங்களோடு இருக்கிறாங்க, அவங்க எங்களை வச்சுக்கொள்ளணும். யாருக்குமே ரைட்ஸ் இல்ல அவங்கள வீட்டுக்குள்ள போட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்றது. நாங்க தோண்டி பார்த்தா, தேடி பார்த்தா, எங்க சொசைட்டி உள்ளுக்கு, எங்க குடும்பம், நாங்க இருக்கிற சேர்க்கல்ல நியாயமானவங்க அப்படி இருக்கிறாங்க. அவங்கள கொண்டு வாங்க சொசைட்டி, இது எங்க கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை ஒதுக்கி வச்சில்ல. 2 கண்ணும் தெரியாத அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு தண்ட முஅஸ்ஸினாக ஆக்கினாங்க. அது கண்கள் என்ன வேணும்? அது கண்கள் என்ன வேணும்? என்ன ஜாப்? முஅஸ்ஸின். சுபஹுக்கு பாங்கு சொல்லுவாரு. இன்னும் ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, மதீனா விட்டு வெளியே போறாங்க. மதீனாவுடைய கவர்னராக, மதீனாவுடைய அமீராக ஆக்கிட்டு போனாங்க. நீங்க அமீர், நீங்க தான் போறோம். ஒரு நாளும் அப்படிப்பட்டவங்க ஒதுக்கிறதுக்கு ரைட்ஸ் இஸ்லாம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வைத்தியம் செய்வாங்க. ஆனா இதே விஷயத்தை தான் தஜ்ஜாலும் செய்வாங்க. இதே விஷயம் நோயப்படமாக்குவாங்க. அவன் மெடிசினும் தடாவுறாங்க. ஆனா வித்தியாசம் 2 வித்தியாசம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எல்லாம் செஞ்சு போட்டு அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு செஞ்சேன். வஉப்ரிஉல் அக்மஹ வஉஹில் மௌதா பிஇذن ரப்பி என்ற அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி, அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் இதெல்லாம் செஞ்சேன் என்று சொல்லுவாரு. இவர் என்ன சொல்லுவாரு? நான் செஞ்சிருக்கிறேன், நான் செஞ்சேன், நான்.
இந்த நான் யார்கிட்ட இருக்குமோ அவங்க தஜ்ஜால். இந்த நான் எந்த ரெஸ்டேட் இருக்குமோ அந்த ரெஸ்டேட் பேர் தஜ்ஜால். இந்த நான் எந்த ஹஜ்ரத் இருக்குமோ அந்த ஹஜ்ரத்தும் தஜ்ஜால். இந்த நான் எந்த பொலிட்டிஷியன் இருக்குமோ அந்த பொலிட்டிஷியன் தஜ்ஜால். யார்கிட்ட இருக்குமோ அல்லாஹ் தந்தத்தை வச்சு நான் செஞ்சேன் வாப்பா. நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், இந்த பள்ளியை இந்த பள்ளிக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ணீங்களாமேன்னு சொல்லி அழகான வார்த்தை சொன்னாரு. முஃப்தி சாப் இல்ல, அல்லாஹ்வுடைய வெல்த்ல சின்ன ஒரு பகுதிக்கு நான் ஒரு கஷியரா இருக்கிறேன். யாரு கஷியர்? அல்லாஹ்வுடைய வெல்த்ல சின்ன ஒரு பகுதிக்கு நான் யாரு? கஷியர். எனக்கு அவன் அனுமதி தந்தான், எனக்கு கட்டத்தை நான் கட்டினாவதான் நானும் கஷியர் வாப்பா. சம்பளத்துக்கு இருக்கிறேன், எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தா இதை செய்யும்போது செய்வேன், அவ்வளவு விஷயம் வேற ஒன்றும் இல்லை. நானும் கஷியர். என்ன ரீப்ளேஸ் பண்ணிடுவான்னு நினைச்சா? என்ன எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடுவான்னு நினைச்சா? இந்த கஷியர் போங்க, இன்னொரு கஷியர் வாங்க. சம்டைம் இந்த மகனாய்க்கோ மேலும், சம்டைம் வேறொருத்தரோ மேலும். எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி செய்வோம், அல்லாஹ்வுக்காக செய்வோம், அல்லாஹ்வுடைய குதிரத்தோடு செய்வோம். நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. எப்ப நான் என்றது வருமோ இன்றைக்கு அது என்னாகும்? அது ஒன்றோ ஃபிரௌனா போகும், ஒன்றோ தஜ்ஜாலா போகும். நான் என்ற பாவிக்கிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. யாருக்கு? அல்லாஹ்வுக்கு மட்டும். நாங்க யாரும் நான் என்ற பாவிக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தந்த அருளால ஏதோ செய்ய கிடைச்சிச்சு, அல்லாஹ்ட குதிரத்தால் ஏதோ ஒன்று ஆரம்பிச்சது, அல்லாஹ் ஏதோ வேலை வாங்கினான், அல்லாஹ் எங்களை கபூல் செஞ்சு கொண்டான், ஏதோ கொஞ்சம் செய்யறதுக்கு அவ்வளவுதான் விஷயம். இங்க எல்லாம் உட்கார்ந்திருக்கிறோம், எங்களை கட்டித்தனம் அல்ல, அல்லாஹ் ஏதோ உட்கார வச்சிருக்கிறான். கேட்கிறோம், அல்லாஹ் ஏதோ கேட்க வச்சிருக்க. எத்தனையோ பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, நான் கேட்குதில்லை. எத்தனையோ பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நான் கேட்குதில்லை. எத்தனையோ பேர் கேட்கிறாங்க, அவளுக்கு பாக்கியம் இல்லை. எத்தனையோ பேர் அவள் செய்யறாங்க, ஆனா கபூலியத் இல்லை. லேசில்லையே. எத்தனையோ பேருடைய தொழுகையை அல்லாஹ் பழைய துணியாக சுருட்டி முகத்தில் அடிப்பாடும். எத்தனையோ பேருடைய ஹஜ் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்றாங்க, தனக்கு மேல போக முந்தி லா லப்பைக் வலா சஅதைக் என்று சொல்லப்படுது. இன்னமா யதகப்பல் அல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் சொல்றான் கபூலியத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டி எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஒரு துவா தான் கேட்டாங்க, ஒரு துவா, ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் அக்செப்ட் பண்ணிக்கோ, கபூல் செஞ்சுக்கோ, ஏற்றுக்கோ, ஒப்புக்கோ. நான் பண்ற பயான் இருக்குது, உங்களுக்கு கிளாஸ் இருக்குது. இது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்ச்சியாக இருக்கவும் மேலும் தஜ்ஜாலுடைய செய்தியாக இருக்கும். இது நான் நடத்துறேன் என்றால் தஜ்ஜால். அல்லாஹ் தந்த அல்லாஹுடைய கிருபை, அல்லாஹ் தந்த சலாஹியத்தை, அல்லாஹ் தந்த சலாஹியத்தை அல்லாஹ் தீனுக்கு அல்லாஹ் தர பொருந்திக் கொள்வான். இதை வச்சு நான் செய்கிறேன், அல்லாஹ் இதை கபூல் செய்யணும் என்ற நோக்கம் இருக்கும் என்றால் இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆயிருக்கும். ஒருத்தருக்கு அல்லாஹ் நல்ல ஒரு ஐடியில டேலண்ட் கொடுத்திருக்கிறார், அதை தீனுக்கு பயன்படுத்துறாரு. அவர் சொல்ற அல்லாஹ் எனக்கு தந்த இந்த டேலண்ட்ல கொஞ்சத்தை நான் என்ன செய்ய போறேன், அல்லாஹ் தீனுக்கு பயன்படுத்த போறேன். அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும். பாருங்க, நான் இஞ்சி காட்டுறேன், என்ன செய்ய போறது பாருங்க, என்ன வரப்போகுதுன்னு பாருங்க. அது தஜ்ஜாலா இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மசீஹ் என்ற பெயர் வச்ச காரணம், இந்த மசீஹ் என்றது தடாவக்கூடியவர். ஆனா அல்லாஹ் சொல்றான் வமா கத்தலூஹு வமா ஸலபூஹு, அவங்க கொலை செய்யவும் இல்லை, அவர்களை தூக்கி இதோடவும் இல்லை, வலாக்கின் ஷுப்பிஹ லஹும், என்றாலும் அவர்களுக்கு ஒருவர் ஒப்பாக ஆக்கப்பட்டு அவர்களைத்தான் ஏற்றினாங்க, அவர்கள் தான் கொலை செஞ்சாங்க. வ இன்னல்லதீன இக்தலஃபு ஃபீஹி, அவருடைய விடயத்தில் யாரெல்லாம் முரப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்களோ நிச்சயமாக அவர்கள் இன்னமும் சந்தேகத்தில் இருக்கிறாங்க. மா லஹும் பிஹி மின் இல்ம், அவர்களுக்கு எந்த விதமான அறிவும் எந்த விதமான விளக்கமும் இல்லை. வமா கத்தலூஹு யகீனா, உறுதியாகவே நாங்க சொல்றோம், முஃமின்களுடைய நம்பிக்கை எங்கட உறுதியான நம்பிக்கை. வமா கத்தலூஹு யகீனா, எங்களுக்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு உள்ள வித்தியாசம் இல்லை. கிறிஸ்தவர்களோட இன்னைக்கு பேசுவோம். இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் யாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல, அவங்களோட மார்க்கமே நம்மளுக்கு தெரியாது.
அவங்களுக்கு அவங்களோட மார்க்கம் என்ன கழுத்துல இருந்து போடுறது இது வேற அவங்களோட மார்க்கத்தை பத்தி டீப் நாலேஜ் ஒன்று போயிட்ட. இந்த அளவுக்குண்டா ஷேக் ஹகார் ஒரு சொன்னார் கிட்ட, அவர் பேசியிருந்தாராம் SLBC ஒரு ரெக்கார்டிங் பிக்சர். அவருக்கு டைம் 10:30 மணி, அவருடைய டைம் 10:30 மணி, 10:30 11:30 மாதிரி ஆர்டர் ரெக்கார்டிங் டைம். 11:30 அதுக்கு பிறகு வர டைம் ஒரு கிறிஸ்துவ ஃபாதருக்கு, ஒரு ஃபாதர். அப்ப ஷேக் ஹகார் போயிட்டு அவருடைய பேசிட்டு போனாரா ரெக்கார்டிங் செய்யறதுக்கு. போகக்குள்ள இவர் கேட்டாரா, நானும் முன்னுக்கு வந்து உட்கார்ந்து கொள்வான்னு கேட்டாராம். யாரு? இந்த கிறிஸ்துவ தமிழ். அப்புறம் சில்ல வாங்க யாரு உள்ளுக்கு போயிட்டு இவர் யாரு ஷேக் ஹகார் வந்துட்டு அன்னைக்கு கியாமத்தை பத்தி பேசுறாரு. சூரியன் இப்படியாகும், சந்திரன் இப்படியாகும், இப்படி நட்சத்திரங்கள், இதை பற்றி அவருடைய அழகான வசன நிலைகளை தொழில அவரே பயான் செய்யறாரு. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாரு. எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு இவருக்கு கேள்வி கேட்டாராம், ஷேக் சார் நீங்க எவ்வளவு நேரம் பேசினது பைபிள் இருந்து எடுத்தீங்கன்னு கேட்டாங்க. எங்கிருந்து? பைபிள் இருந்தா எடுத்தீங்கன்னு கேட்டாங்க. இதெல்லாம் தானே பைபிள் இருக்குது, இதெல்லாம் பைபிள் இருக்குதானே. இந்த நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் உள்ள ஒற்றுமையான விடயங்கள், அதாவது ஒன்றுபட்ட விடயங்களை பற்றி பேசுவதாக ஏராளம் பேசு. இந்த நாட்டில் இப்ப இருக்கக்கூடிய இவர் இருக்காரு பாதசுடைய பெரியவர் பேர் அவர் புக்கல் நீக்காரு. அதாவது என்ன புக்கு சொன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பெருநாள்களை பத்தி. இதை பத்தி பெருநாள்கள் ஒவ்வொரு சமூகத்துக்கும் பல பெருநாளைக்கு தான் இப்ப. அப்ப ஒவ்வொரு சமூகத்திலேயே ஒரு பெருநாளை பத்தி எழுதணும். அப்ப அவரு முஸ்லீம்களை பத்தி எழுதக்குள்ள எடுத்தாரு, முஸ்லீம்களுடைய ஹஜ்ஜி பெருநாளை பத்தி எழுதுவோம். எதை பத்தி? ஹஜ்ஜி பெருநாளை பத்தி. அப்ப எழுதக்குள்ள இதுக்கு கிதாபுகளை படிச்சாரு, எல்லாம் படிச்சதுக்கு ரிசோர்ஸ் தேடுறதுக்கு ஷேக் ஹகாரை மீட் பண்ண பேசிக்காரு, எப்படியோ சந்திக்க பேசிக்காரு. அவர்கிட்ட பேசோடனே அவரு ஹஜ்ஜி பெருநாளை பத்தி பேசிக்காரு. ஹஜ்ஜி பெருநாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் தியாகம், இதெல்லாம் பத்தி பேசக்கூடிய ஒரு ஹஜ்ஜி பெருநாள் தானே. இவரை முழுக்க 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 சொல்லிக் கொடுப்போக்குள்ள கடைசியா சொன்னாராம் அவர் ஒரு வார்த்தை, நாங்க இவ்வளவு நெருக்கமாக இருந்து கொண்டு நாங்க ஏன் சேராம இருக்கிறோம்? நாங்க ஏன் சேராம இருக்கிறோம்? முரண்பாடு சில விஷயத்துல தான், அது அக்கீதாவுடைய விஷயத்துல சந்தேகம் இல்லை. அவங்க ஒரு நாள் முஸ்லீம்கள் அல்ல, ஆனால் உடம்படக்கூடிய அல்லாஹ் எத்தான் குர்ஆன்ல சொல்றான். டாக்டர் ஜாக்கிர் நாயிக் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதுவாரு, தஆலவு இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியிலும் உடன்பாடாக இருக்கக்கூடிய விடயங்களிலே ஒரு பிளாட்ஃபார்முக்கு நாங்க வருவோம், வாங்குவோம். முரண்பாடு விடுவோம், உடன்பாடுக்கு வருவோம். முதலாவது வேற்றுமைகளுக்குள்ள ஒற்றுமையை பார்ப்போம். நீங்க வாங்கோ இலா கலிமத்தின், ஒரு வார்த்தையின் பக்கம், ஸவாஇன் பைனனா வ பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய காமன் பிளாட்ஃபார்ம், காமன் திங், இதை பத்தி பேசுவாங்க. எப்பயுமே ஷைத்தான் சொல்லுவான், காமனான விஷயத்தை பேசவான். இதை பேசுங்க, இதை பேசுங்க, முரண்பாட்டை பேசுங்க. முரண்பாட்டை பேச நடக்கும், பிரிவு நிறுத்து கொண்டே இருக்கும். எப்ப பிரிவு இருக்குமோ அப்ப புறம் பேசுவாங்க, அப்ப கோல் செல்லுவாங்க, அப்ப அவரை பத்தி எழுதுவார், இவரை பத்தி அவர் எல்லாம் எழுதிக்கொண்டே போவாங்க, எழுதிக்கொண்டே போவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் அல்ல, நாங்க சொல்றோம் அல்லாஹ்வுடைய அடிமை. அவங்க சொல்றாங்க கொலை செய்யப்பட்டாங்க, நாங்க கொலை செய்யப்பட இல்லை. அவங்க அல்லாஹ் உயர்த்திருக்கிறான். வமா கத்தலூஹு, அல்லாஹ் சொல்றான் அவர்களை கொலை செய்ய இல்லை, அவர்களை கொலை செய்யவும் இல்லை, அவர்களை ஏற்றவும் இல்லை, அவங்க நிச்சயமாக உயர்த்தப்பட்டாங்க. பல் ரஃபஅஹு அல்லாஹு வமா கத்தலூஹு யகீனா, நிச்சயமாக அவர்கள் கொலை செய்யப்படல. பல் ரஃபஅஹு அல்லாஹு இலைஹி, என்றாலும் அல்லாஹ் அவர்களை அவனின் பக்கமாக உயர்த்தி கொண்டான். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்குவாங்க. ஹஜ்ரத் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுல இல்ல, ஜாமியா உமவின்னு சொல்லக்கூடிய பள்ளிவாசல் இப்பயும் இருக்கு. அந்த பள்ளிவாயில் சிரியாவில் இருக்குது.
உலகத்துல இப்ப சிரியாவில், இப்ப ஜோர்தான்ல, இப்ப லிபியாவில், அரபு உலகத்தில் பற்றிய கொந்தளிப்பினுடைய தாற்பயம் எப்படி இருக்கும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. என்ன நடக்க போகும்? ஷரியா, மார்க்கம், குர்ஆன், ஹதீஸ் என்ன சொல்ல பற்றி ஆச்சரியமான இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்க முடியும். நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. எப்படிப்பட்ட அநியாயங்கள், எப்படிப்பட்ட அட்டகாசங்கள், எப்படிப்பட்ட வீழ்வரையங்கள், எப்படிப்பட்ட அட்டூழியங்கள் நடக்கிறது பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் ஹதீசுகள்ல மிக தெளிவாக வந்த விடயங்கள். ஒன்றுதான் ஹதீஸ் வந்திருக்கிறது, அரபு உலகத்துல சல்லி நீயும், எதுலையும் சல்லி நீயும். இந்த சல்லியை என்ன செய்யறது தெரியாம இது செய்வாங்க. ஐரோப்பா கண்டத்துல கிரைசிஸ். என்ன கிரைசிஸ்? பைனான்சியல் கிரைசிஸ். இத்தாலியில பெரிய கிரைசிஸ். இங்க போனா, அமெரிக்கால போனா பேங்க் கிராப்ஸ். எத்தனையோ பேங்க், எத்தனையோ ஆட்கள் ஹோம்லெஸ், ஊடு இல்லாம ரோட்ல படுக்கிறாங்க. இந்த விண்டர்ல ஊடு இல்லாம விண்டர்ல படுக்கிறாங்க ரோட்ல. பெரிய ப்ராப்ளம். ஆனா அரபு உலகத்துல சல்லி மிஞ்சி அவங்க யோசிக்கிறாங்க, உலகத்துல டாலஸ்ட் டவர் நாங்க கட்டணும். என்ன கட்டணும்? டாலஸ்ட் டவர் நாங்க கட்டணும். அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். FIFA வேர்ல்ட் கப் நாங்க வச்சோணும் 2022. அதுக்கு கட்டு. வேர்ல்ட் கிளாஸ் மெட்ரோ ட்ரெயின் எங்க தேய்க்கணும். அதுக்கு இதை போடு. இது ஹதீஸ் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அரபு உலகத்தில் சல்லி வலிஞ்ச அப்படியே கொட்டும். என்ன செய்யறது தெரியாம தடமாறுவாங்க, தக்களிப்பாங்க. அல்லாஹ் உடைய நபி எதை சொன்னாங்களோ அது நிச்சயமாக நடக்கும். ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கோ, அல்லாஹ்விடத்தில் ஹைர கேளுங்கோ. அல்லாஹ் சொல்றான், வ இன்ன மின் அஹ்லில் கிதாபி, நிச்சயமாக வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இல்லா லயுமினுன்ன பிஹி, திடகாத்திரமாக கபல மௌத்திஹி, அவனுடைய மௌத்துக்கு முன்னால ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை விசுவாசம் கொண்டுதான் மௌத்தாகுவான். வயௌமல் கியாமத்தி யகூனு அலைஹிம் ஷஹீதா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கியாமத்து நாளையில இவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க. நீங்க என்ன பத்தி இப்படி விசுவாசம் கொண்டீங்க? நான் அப்படிப்பட்ட அல்லாஹுடைய மகனும் அல்ல, என்ன இவங்க கொலை செய்யவும் இல்லை, அல்லாஹ் என்ன உயர்த்தி விட்டான், வேறொருத்தான் கொலை செஞ்சாங்க, உங்களோட விசுவாசம், உங்களோட நம்பிக்கை பொய்யானது என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் சாட்சி சொல்லுவாங்க என்ற விடயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டிக்காட்டுறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளின்படி நடக்க ஈமானை அழகுபடுத்திக் கொள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாராக. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி அசருடைய தொழுகையில தொழுவாங்க. அசருடைய தொழுகைய தொழுவிப்பாங்க. தொழுவிக்கு போட்டு வெளியே வருவாங்க. அப்ப தஜ்ஜால் அங்க வந்துடுவான், அங்க இருப்பான். அசருடைய தொழுகைக்கு பிறகு தஜ்ஜால் கொலை செய்யப்படுவாங்க. பாபுல் லுத்தன் இடத்துல ஹதீஸ்ல பாபுல் லுத்தன் இடம் வந்திருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேல்ல அந்த இடம் அப்படி இருக்கு. எந்த இடம்? பாபுல் லுத். பெரிய ஒரு சம்பவம், பெரிய ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ். இன்ஷா அல்லாஹ் வேறொரு சந்தர்ப்பத்தில் இதை பார்ப்போம். தஜ்ஜாலுடைய சம்பவத்தை எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தஜ்ஜாலுடைய வருகை எப்படி இருந்துச்சு, தஜ்ஜால் எப்படி இருந்தான். இந்த காலத்துடைய உலமாக்கள் கொடுக்கக்கூடிய இன்டர்பிரிட்டேஷன்ல ஒன்றுதான் நாங்க இருக்கக்கூடிய சட்டலைட் யுகம் இருக்குது. இதுவும் தஜ்ஜாலுடைய ஒன்றுதான். வேகமாக செய்தி பரத்துறதுக்குரிய ஒன்றுதான் இது. இது சட்டலைட் எவ்வளவு வேகமா செய்தி பரத்திடும். உலகத்தில் என்ன நடக்கின்றத எல்லாருக்கும் ஒரே அடியாக பார்க்க செய்திகள் சொன்னாங்க. சொல்லவங்க ஆச்சரியமா, இது ஒரு ஆச்சரியமான ஹதீஸ் ஒன்றுக்குது. பாருங்க பார்ப்போம். ஒன்றுக்குது சொன்னாங்க. சலசமவங்க சுவர்க்கத்துல ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்துடைய நிழல்ல ஒரு குதிரை ஓடும். எவ்வளவு காலம் ஓடும்? எவ்வளவு காலம்? 500 வருஷம். நாங்க பூமிக்கு மேல போற காலத்தை நிழல்ல ஓடும். ஏன் 500 வருஷம் ஒரு குதிரை போற காலம் சொன்னாங்க? சொல்லிக்கலாம் தானே, அதை லைட்டா மாதிரி சொல்லிக்கலாம் தானே, இத்தனை செகண்ட் சொல்லி. ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு வகையான இதை கையாளங்க சொல்லுவாங்க. ஒரு மரத்தை பத்தி சொல்லக்குள்ள அந்த மரத்துக்கு நாங்க இவ்வளவு ஒளிவேகத்துல போக முடியும் சொன்னால் நம்ப மாட்டாங்க. நம்மளோட அதை கஷ்டம். அதுக்கு சொல்லணும் என்னத்தை, ஒரு குதிரை இவ்வளவு காலம் நடந்து போனாத்தான் அதனுடைய டிஸ்டன்ஸை என்ன செய்யலாம், கடந்து போக இயலும் சொன்னாங்க.
தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை சொன்னாங்க. ஆச்சரியம், நபியினுடைய வார்த்தைகள் ஆச்சரியமான வார்த்தைகள் சொன்னாங்க. எப்படி தெரியுமா? கரீஹின் கஸிஹாபின் இஸ்தத்பரத்துஹு ரீஹ். இந்த மேகம் இருக்குது, மேகம் இந்த மேகம் இருக்குது, இந்த மேகத்துக்கு பின்னுக்கால காத்து பிடிச்சு கொண்டா இந்த மேகம் எவ்வளவு ஸ்பீடா போகும்ன்றது யாருக்கும் சொல்லலாம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஜ்ஜாலுடைய ஃபித்னா இதை விட வேகமாக இருக்கும். இது புகாரியில் இருக்கும் ரிவாயத். கரீஹின் கஸிஹாபின் இஸ்தத்பரத்துஹு ரீஹ். காத்துக்கு மாட்டிக்கொண்டதை போல, மேகத்தை போல தஜ்ஜாலுடைய ஃபித்னா பரவும், வேகமா போகும். அதாவது இந்த மேகத்துடைய இருக்கக்கூடிய இந்த கிளவுடைய வேகத்தை பார்க்கணும்னா பிளை பண்ணக்குள்ள விளம்பு சில கட்டங்கள், பிளை பண்ணக்குள்ள விளம்பு எவ்வளவு வேகமா போகுது. ஏன்னா விமான பேச்சு அதுக்கு இருக்குமே இல்ல, கிளவுடுக்கு மேல பேச்சு, அப்ப கீழே பார்த்தா விளம்பு எவ்வளவு வேகமா போகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த அளவுக்கு வேகமாக பரவும். மாமின் நபியின் உலகத்தில் எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அவர் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் பாதுகாப்பு தேடாம இருந்தில்லை. தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் பாதுகாப்பு தேடாம இருந்தில்லை. இன்னைக்கு ஃபித்னாக்கள் சும்மா லேசி, கஷ்டமே இல்லை. மொபைல் போன்ல உள்ள ஃபித்னா போதுமே வாப்பா, மொபைல் போன் உள்ள ஃபித்னா போதுமே. முந்தி பேச்சு ஒரு பாவம் இன்டர்நெட் ஒரு பிசியில ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர் ஒரு பாவம் செய்யணும், அதை ஆன் பண்ணி விண்டோ ஆன் பண்ணி இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி அதுக்குரிய க்ரோஸை திறந்து அதுக்கு பிறகு வெப்சைட்டை என்ன செய்யணும், டைப் பண்ணி அது அப்லோட் ஆகும் வரைக்கும் பார்த்துட்டு தான் அந்த பாவத்தை செய்யணும். இப்ப என்ன சிரமம்? இப்ப என்ன செய்யணும்? கையில ஒரு மொபைல் போன் இருந்தா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. கையில ஒரு ஐபோன் இருந்தா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. விரல் அமைச்சம் தேவையில்லை, சும்மா டச்சிங், சும்மா டச். இதெல்லாம் நபியுடைய வார்த்தைகள். எனவே ஒவ்வொருத்தரும் என்ன செய்யும் சொன்னால், இருக்கிற எல்லா டெக்னாலஜியையும் எல்லா டேலண்டையும் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் அல்லாஹுடைய தீன உலகத்தில் வாழ வைக்க பயன்படுத்துங்கோ. அல்லாஹுடைய தீனுக்கு ஹைர்கள் உருவாக்க பயன்படுத்துங்கோ. அல்லாஹுடைய பெரிய கிருபையின் காரணமாக அப்படிப்பட்ட சூழல் நாடளாவிய ரீதியில பல வட்டங்கள்ல, பல ஏரியாக்கள்ல, பல பகுதிகளில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பாக்கியங்களும் எல்லா ஹைர்களும் நிறைந்த ஒரு உம்மத்தாக இந்த உம்மத்தை அல்லாஹ் ஆக்கி வைக்கட்டும். அதில் ஒவ்வொருத்தரும் கேளுங்க, அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தான வாழ்வை நசீபாக்கிடுவாயாக. உலகத்தில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்காங்களோ துஆ கேளுங்க, ஆஃபியத்தான வாழ்க்கையாரு கொடுத்துடுவாயாக சொல்லி, இதே போல யார் யாரெல்லாம் சுகம் இல்லாம வைத்தியசாலைகள்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார்களோ அவர்களுக்கு வந்து ஆஃபியத்தான வாழ்க்கையை கொடுக்கட்டும். இதே போல ஒவ்வொருத்தரும் தனக்குத்தான் துஆ கேட்கறது போல இன்னும் எனக்கு கேட்கிற துஆவை விடவும் மற்ற முஸ்லீம்களுக்கு துஆ கேட்கணும். ஒன்றைக்கு முஸ்லீம்களுக்கு துஆ கேட்கக்குள்ள ஜென்ரலா கேட்கிறோம். இன்னும் ஒன்று இருக்கிறது, முஸ்லீம்களுடைய பேரை சொல்லி கேட்கிறோம். இவர் என் நண்பர், என் கூட்டாளி, இவருக்கு ரஹ்மத்து செய்யா அல்லாஹ், இவருடைய கடன் தொழில் இல்லாம ஆக்கிறியா அல்லாஹ், இவருடைய நோயை குணமாக்கிறியா அல்லாஹ், அவர்கிட்ட சொல்ல தேவையில்லா பேச்சு, ரொம்ப துஆ கேட்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தராக இனங்கண்டு நாங்கள் துஆ கேட்கும் பொழுது அந்த துஆவுல இஹ்லாஸ் பேணப்படும். எப்ப துஆவுல இஹ்லாஸ் பேணப்படுமோ அப்ப அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அப்படிப்பட்ட பாக்கியங்கள் நிறைந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.